பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் நான் சந்தோஷம் அடைந்து அவருக்கு நான் ஸ்தோத்திர பலியும் நன்றி பலியும் ஏறெடுக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண போகிறேன். மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட பேசும் என்று நாம் சொல்லலாமா? ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாகவே வெளிப்படுவார். கண்களை மூடுங்க. ஆண்டவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய அருமையான பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அவளோடு கூட இருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே என்னை வெறுமையாய் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக. என் நாமத்தை பிரசாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் இறங்கி வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இப்போது உங்கள் வல்லமை எங்கள் மத்தியில் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உமக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே நீண்ட காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆண்டவரே விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீங்களே. ஜீவ விருட்சம் போல இருக்கிற உங்கள் வார்த்தையை பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாளில் கட்டளையிடும்படிக்கு எங்கள் மத்தியில் நீர் பேசுவீராகப்பா, இடைப்படுவீராக. ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண மாட்டாய் சொன்ன அந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் இதுவரை கண்ட எகிப்தியர்களை இனி காணக்கூடாது. ஆண்டவரே அந்த பிசாசு இனி காணப்படக்கூடாது இவர்களுக்கு. ஆண்டவரே நீ தேடியும் காணாதிருப்பாய் சொன்னீங்களே, அந்த வசனத்தின்படியே இனி இவர்களுடைய நோய்களை இவர்கள் தேடியும் காணக்கூடாது. ஆண்டவர்கள் வருத்தத்தை, இவர்கள் உபத்திரவத்தை, ஆண்டவர் இவர்கள் தரித்திரத்தை இனி தேடியும் இவர்கள் காணக்கூடாது. ஆண்டவரே இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலோ அதை நான் உனக்கு தருவேன் சொன்ன ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த பிள்ளைகள் கேட்கின்ற ஒவ்வொன்றையோ என் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இயேசு கட்டளையிடுவீராக. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலோ அதை நான் உனக்கு தருவேன் சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இவர்கள் இருதயத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று அறிந்து அதை தருவீராக. சீக்கிரத்தில் தருவீராக. இன்றைக்கு இந்த பிள்ளைகளோடு கூட நீர் மகிமைப்படுவீராக. இன்றைக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியில் பிரசன்னமாகுவீராக. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு கூட இறங்கி வருவீராக. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளை அணைத்து கொண்டு இவர்களை முத்தமிட்டு இவர்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகும்படி செய்வீராக. இன்றைக்கு எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே எங்க பக்கத்தில் நின்று பேசுவீராக. என் பக்கத்தில் நின்று நீர் பேசுவீராக. என்னை தாழ்த்துகிறேனப்பா உங்க பாதத்தில். உமது அடியேன் சிறுகட்டும். ஆண்டவரே நீர் பெருகுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசப் போகிறார். இன்றைக்கு நாம் ஆண்டோட வார்த்தையை முகமுகமாய் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை இப்பொழுது உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ணுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, பூர்வ நாட்களில் நான் உங்களை, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீங்களோ அந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களுக்கு நான் உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நான் நற்சீர் உண்டாக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா.
உங்களுக்கு என்ன செய்ய போகிறாராம்? முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த நாள் உங்கள் மத்தியில் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்படவே வேணாம், நீங்கள் துக்கப்பட வேணாம். உங்களுக்கு நிச்சயமாக நல்ல சீரை, நல்ல பொக்கிஷத்தை, நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். முந்தின சீர் அப்படின்னு நாம் பார்க்கிற போது, முந்தின சீரை பார்க்கிலும் நான் உனக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்போ முந்தின சீர் என்றால் ஏற்கனவே இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆண்டவர் அவர்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருந்தார். அப்போ சீர் என்று சொல்லுகிற போது ஆண்டவருடைய நன்மைகளை குறிக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த நன்மைகளை குறிக்கிறது, அந்த ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அந்த சீரை முந்தின சீர் உங்களுக்கு எப்படி இருந்ததோ, முந்தின ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, அதை காட்டிலும் வரப்போகிற நாட்களில் நீங்கள் நல்ல சீரை அதை காட்டிலும் அதிகமான சீராகிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று நீங்கள் செழித்திருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வார். சீர் என்று சொன்னால் நான் முன் சொன்னது போல தேவனுடைய நன்மைகளை குறிக்கிறது. அந்த சீரில் தேவனுடைய நன்மைகள் அடங்கி இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 144 அதிகாரம் 13 முதல் 15 வரை நாம் வாசிக்கின்ற போது அதில் இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று அந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்விதமான சீர்னா அந்த இடத்துல ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கும், எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000-10,000 பெருகும், எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதமான சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார். வீட்டுக்கு தேவையான என்னென்ன ஆசீர்வாதங்கள், ஒரு உலகத்துக்கு தேவையான என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன நன்மைகள், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தேவையான என்னென்ன ஆசீர்வாதங்கள், அவன் எப்படி பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக இளைப்பாறி வாழணும் என்ற இந்த நன்மைகளை ஆண்டவர் ஒரு சீராக அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சீர் என்று சொல்லுவாங்க. இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது உபாகமம் 28 அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான அந்த சீர் அந்த இடத்துல பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ, அவருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாபம் என்கிற ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சீராய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், யாரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ, யாரு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இவ்விதமான தேவனுடைய நன்மைகள் நிறைந்த சீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 28 அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக புறப்பட்டு வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிறைந்த அந்த நன்மைகள் நிறைந்த ஒரு சீரை ஆண்டவர் உபாகம் 28 அதிகாரத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஆண்டவர் அதை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரு கட்டளை இருக்கிறது. அதுதான் நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் சீரும் சிறப்புமாக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் சீரை உண்டாக்கி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதம் நன்மைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த சீரை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருந்தார்.
ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக இந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 36:2 நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய நடக்கையிலும் தங்கள் கிரியையிலும் தீட்டுப்படுத்தினார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததுனால அந்த இடத்துல ஒரு தீட்டு உண்டானது. அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களை வணங்கி அதனால அவர்கள் என்ன செய்தாங்கன்னா தீட்டுப்படுத்தினாங்க. இதனால கர்த்தருடைய உக்கிர கோபம் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது. அதனால அவர்கள் புறஜாதிகளிடத்துல சிதறடிக்கப்பட்டு போகிற ஒரு நிலைமை வந்தது. ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்கி அவனுக்கு இவ்விதமான நல்ல சீரை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த மனிதர்களோ என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய பார்வைக்கு நலமானதை செய்து கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை செய்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்து விபசாரம், வேசித்தனம், இச்சை இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொலைகள் செய்து தேசத்தில் திருடான காரியங்களை செய்து இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகிறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா தேவனால் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போகிற ஒரு நிலைமை வருகிறது. ஹல்லேலூயா. அவ்வளோ அழகான நல்ல ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார் பாருங்க. நல்ல சீர் என்று சொல்லும்போது ஆங்கில வேதாகமத்தில் பேசிக் பைபிள் வெர்ஷனில் இப்படி போட்டிருக்குது, ஐ வில் டூ மோர் குட் ஃபார் யூ தேன் அட் யுவர் பிகினிங். ஐ வில் டூ மோர் குட் ஃபார் யூ. நான் அதிகமான நன்மைகளை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரப்போகிறார், ஆச்சரியமான நன்மைகளை தரப்போகிறார். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், இந்த வார்த்தையை கேட்க வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, இந்த அழகான நன்மைகளை இந்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா நரகலான விக்கிரகங்களாலே தங்களை தீட்டுப்படுத்தினாங்க. கர்த்தருடைய உக்கிர கோபம் அவங்க மேலே வந்ததுனால அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36 நாம் வாசிக்கின்ற பொழுது இதன் நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அவர்களை அந்த இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்ததுனால அக்கிரமம் செய்ததுனால ஏதோமியர்கள் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தாங்க. எசேக்கியேல் 35 முழுவதும் வாசிக்கின்ற பொழுது இந்த ஏதோமியர்கள் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்க ஆரம்பித்தாங்க. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால அவர்கள் புறஜாதிகளிடத்தில் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த மக்கள் சிதறடிக்கப்பட்டு போன பின்பு அந்த ஏதோமின் மக்கள் என்ன செய்தாங்க, இஸ்ரவேலை என்ன செய்தாங்கன்னா ஒடுக்க ஆரம்பித்தாங்க. அவர்கள் அந்த இஸ்ரவேல் மக்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள பார்த்தாங்க. அவங்க மேலே ஒரு வர்மத்தோடு கூட இருந்தாங்க, ஒரு கோபத்தோடு கூட இருந்தாங்க, பொறாமையோடு கூட இருந்தாங்க. ஏதோ மக்கள் பொறாமையோடு கூட இருந்தாங்க இஸ்ரவேல் மக்களை பார்க்கும்போது. ஏன் இஸ்ரவேல் மக்களை பார்க்கும்போது அவங்க பொறாமையோடு கூட ஏதோ மக்கள் இருந்தாங்கன்னா, இந்த ஏதோமியர்கள் எப்போ யாருன்னா, இந்த ஏதோமியர்கள் வேறு யாரும் இல்லை, ஈசாக்குக்கு பிறந்த 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, யாக்கோபு, ஏசா. அந்த ஏசா வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த ஏதோமியர்கள். ஏசாவுக்கு ஆதியாகமம் 25:30 ஏதோம் என்கிற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் தன்னுடைய சேஸ்த புத்திர பாகத்தை தன் சகோதரனாகி யாக்கோபுக்கு ஒரு உலக பொருளுக்காக, ஒரு பயிற்றங்கூழுக்காக, நான் இளைப்படைந்திருக்கிறேன், நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு இந்த கூளை கொடு என்று சொல்லி வாங்கி கொடுத்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். அதனால அவன் இந்த கூழுக்காக இலைப்படைந்திருக்கிறான். அதனால அவனுடைய பேர் ஏதோம் என்று வந்தது. அந்த ஏதோமின் ஆவிகள் தான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக பொறாமையோடு கூட எழும்பி அவர்கள் செய்த அந்த யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு செய்த அந்த பொல்லாப்பி நிமித்தமாக அதை மனதில் வச்சு அதை பகையாக வைத்து இஸ்ரவேல் மக்களை பகைத்து கொண்டிருந்தாங்க, இஸ்ரவேல் மக்களை துரத்தி கொண்டிருந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுது ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க, எங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போயிட்டாங்க, எப்பொழுது அந்த மக்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க, தேவனை விட்டு எப்போது பிரிந்து போவாங்க என்று சொல்லி அந்த ஏதோமின் ஆவிகள் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கிற ஆவிகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க,
தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து சிதறடிக்கப்பட்ட போது பிசாசு என்ன செய்வான் பாருங்க, அந்த ஏதோமின் ஆவிகள் மூலமாக அவர்களை மிகுந்த ஏளனம் படுத்தி கொண்டிருப்பான். அவர்களை என்ன செய்வான், இதான் நல்ல சான்ஸு, தேவனால் கைவிடப்பட்ட ஜனமாய் மாறிட்டாங்க, இவர்கள் இனிமே தேசத்தில் வாழ முடியாது, தேவனே இவர்களை கைவிட்டுட்டாங்க, இனிமே இவர்கள் நமக்கு அடிமைகள் என்று சொல்லி அவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த ஏதோமியர்கள்கிட்ட ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை விடவே இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை அழகாக உருவாக்கினார். நல்ல மலைகள் இருக்குது, நல்ல குன்றுகள் இருக்கிறது, நல்ல ஆறுகள் இருக்கிறது, வளமான தோட்டங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல அழகாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த இடத்துல செழிப்பை அவர்கள் அனுபவித்து சந்தோஷமாக வாழணும். அதற்காக தான் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த இடத்துல கானான் தேசத்தை ஆண்டவர் உருவாக்கின நோக்கம்னா தன்னுடைய பிள்ளைகள் சீரும் சிறப்புமாக வளமாக அந்த இடத்துல செல்வ சீமான்களாக இந்த இடத்துல வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் நீங்கள் செல்வ சீமானாகவும் செல்வ சீமாட்டியாகவும் வளமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாவம் செய்கிறதுனால தான், அக்கிரமம் இருக்கிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோன்னா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு தேவனால் சிதறடிக்கப்பட்டு போகிற ஒரு நிலைமை வந்தது. அந்த நிலைமை தான் இஸ்ரவேல் மக்களுக்கு வந்தது. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக இந்த ஏதோமிகள் எழும்பினதுனால ஆண்டவர் அதை பார்த்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ அழகான ஆண்டவர் பாருங்க. ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விலகி போன பொழுது அந்த மனிதன் எப்படியாவது என் பக்கத்தில் இழுத்துக்கொள்ளணும், என் அன்பின் கயிறுகளினால் அவனை நான் இழுத்துக்கொள்ளணும். அவன் பாவம் செஞ்சிட்டான், அவன் அக்கிரமம் செஞ்சிட்டான், ஆனாலும் நான் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவனை எப்படியாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்தை அவனுக்குள் உட்பகுத்தி என் பக்கமாக இழுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதான் ஆண்டவருடைய குணாதிசயம். அவன் அப்படியே போய் அழிந்து அவன் செத்து போகணும், அவன் முழுவதுமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து நரகத்துக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் ஒரு நாளும் அப்படியாக இருக்காது. இந்த இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தது ஏதோமியர்களால் அடிமைப்படுத்தப்படுகிற ஒரு நிலைமை, அவர்கள் பகைக்கிற ஒரு நிலைமை. அதை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மாவே இல்லை. என்ன செய்தார் பாருங்க, ஆண்டவர் அவங்க மேலே இறக்கப்பட்டு, நான் உருவாக்கின இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்பட்டதாக இருக்குது, மக்கள் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, ஏதோமியர்கள் அவர்களை ஒடுக்குறாங்க, இதோ நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லணும், தேசத்துக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லணும். அப்பொழுது அவர்களுடைய பாவங்கள் உணர்த்தப்பட்டு அவர்கள் மனம் திரும்புவாங்க, எப்படியாவது அவர்களை நான் என் பக்கத்தில் இழுத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் மன விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதான் எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை நான் கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள், பட்டணங்கள் குடியேற்றுவிக்கப்படும், அவாந்தர ஸ்தலங்கள்லாம் கட்டப்படும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலகி போனதுனால ஒரு சாபத்தீடாய் மாறி போயிட்டாங்க. அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாக மலைகள், மேடுகள், ஆறுகள், பள்ளத்தாக்கெல்லாம் பாழாய் போய்விட்டது. பாழாய் போன அவாந்தரமான இடமாய் இஸ்ரவேல் தேசம் மாறிவிட்டது. வெறுமையாய் விடப்பட்ட தேசமாக மாறிவிட்டது. மனுஷ சஞ்சாரம் இல்லாத தேசமாய் மாறிவிட்டது இஸ்ரவேல் தேசம். ஏனென்றால் மக்களுடைய அருவருப்பு. அதனால மக்கள் துரத்தப்பட்டு போனாங்க. மீண்டும் அந்த தேசத்தில் நான் கூட்டி சேர்த்து அவர்களை நான் நிலைநிறுத்தணும். அவங்க என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க, முந்தினை சீரை அவங்க இழந்து போனாங்க, நல்ல ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க, உச்சிதமான ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க, ஆவிக்குரிய மேன்மைகளை இழந்து போனாங்க. அவங்க போயிட்டாங்க. நான் உருவாக்கின இந்த தேசம் வெறுமையை விடப்பட்டிருக்கிறது, மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் இருக்குது. நான் என் பிள்ளைகளை விட்டு நான் மாத்திரம் அந்த தேசத்தில் எப்படி வாசம் செய்ய முடியும்? என் பிள்ளைகள் மத்தியில் தான் நான் வாசம் செய்ய முடியும். மனிதர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறார். நம்மை விட்டுட்டு அவனால் சும்மா இருக்க முடியாது. நம்மை விட்டுட்டு அவர் வெறுமையாக உட்கார்ந்திருக்க முடியாது. அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். அதான் சொல்றார், இதோ நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை நான் கண்ணோக்குவேன் என்று சொல்றார்.
நீங்கள் மீண்டும் பண்படுத்தப்படுவீங்க, நீங்கள் மீண்டும் விதைக்கப்படுவீங்க. உங்கள் பட்டணங்கள் குடியேற்றுவிக்கப்படும், அவாந்தர ஸ்தலங்களாக மீண்டும் கட்டப்படும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையும் பாருங்க, தேவனை விட்டு பின்வாங்கி போன இருதயத்தோடு பாவ இச்சைகளினாலும் அசுத்த எண்ணங்களினாலும் அசுத்த இருதயங்களால் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாக உங்களுக்கு முந்தின சீராகி நல்ல ஆசீர்வாதத்தை இழந்து இப்பொழுது வெறுமையாக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தனித்து விடப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்க வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை பிரிந்து போய் குடும்பம் ரெண்டாக பிளந்து இருக்கிற ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பு தணிந்து போன நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிகாஸ் ஆஃப் சின்ஸ் அகைன்ஸ்ட் அவர் காட். இது நிமித்தமாக உங்களுக்கு இந்த பிரச்சனை நேரிட்டு இருக்கலாம். நல்ல வேலையை நீங்கள் இழந்துட்டு இருக்கலாம். நல்ல செல்வ சீமான்களாக இருந்திருக்கலாம். இப்பொழுது தரித்திரவான்களாக நீங்கள் மாறி இருக்கலாம். பாவங்களின் நிமித்தமாக, தேவனை விட்டு பின்வாங்கி போன இருதயத்தின் நிமித்தமாக, சோரம் போன இருதயத்தின் நிமித்தமாக, இச்சைகளினால் வாழ்ந்த அந்த நிலைமை நிமித்தமாக, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக, தேவனுடைய ஆலயத்துக்கு போகாதது நிமித்தமாக, ஜெபம் பண்ணாதது நிமித்தமாக உங்க வாழ்க்கை இடிந்து போயிருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போயிருக்கலாம். உங்கள் வீடு இடிந்து போயிருக்கலாம். நல்ல குடும்பம் இடிந்து போயிருக்கலாம். நல்ல குடும்பம் பிரிந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டுட்டு போற தேவன் அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் எப்பொழுது என்கிட்ட வருவான்? என் மகன் எப்போது என்கிட்ட வருவா? என் மகனை நான் விடுவிக்கணும். என் மகனை நான் சுத்தம் பண்ணி அவனை ஆசீர்வதிக்கணும். அந்த மகன் என்ன செய்கிறான் பாருங்க. புற ஜாதிகள் அந்த மகனை பார்த்து சொல்றாங்க, நீ தேவன்கிட்ட போனியே, தேவன் உன்னை கைவிட்டுட்டாரு, இனி உன் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, இனி நீ செத்து தான் போன என்று சொல்றாங்க. இதெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை தேடி நிச்சயமாய் வருவார். அதான் சொல்றார் எசேக்கியேல் 36:9-11 வரைக்கும் நீங்க வாசிக்கிற போது, இதோ நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை நான் கண்ணோக்குவேன் மகனே, என் கண் எப்போதும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்களினாலே உன்னை ஒவ்வொரு நாளும் கூர்ந்து கவனித்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களை இரக்கம் இருக்கிறது. அவருடைய கண்களை மனதுருக்கம் இருக்கிறது. அந்த இரக்கத்தினாலே, அந்த அன்பினாலே உன்னை மீண்டும் அழைத்து உன்னை சீர்படுத்துவார், உன்னை பண்படுத்துவார், உன்னை சிறப்படுத்துவார். நீ இழந்த ஆசீர்வாதத்தை உனக்கு மீண்டும் கொடுக்கும்படிக்கு அவர் அனுகிரகம் செய்வார். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் உங்க பட்சத்தில் கண்ணோக்கமாக இருக்கிறார். நீங்க இப்போது இருக்க நிலைமையை பார்த்து உங்களுக்கு விரோதமாக உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை ஏளனமாய் பார்க்கலாம், உங்களை அற்பமாய் பார்க்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. தேவனுடைய பாதத்துக்கு போங்க, முழங்கால் படியிடுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மீண்டும் கட்டுங்கப்பா, என்னை மீண்டும் உருவாக்குங்கப்பா, நான் மீண்டும் உங்களுடைய பிள்ளையாய் மாறணும், நான் மீண்டும் உங்களுடைய ஊழியத்தை வல்லமையாய் மகிமையாய் நான் செய்யணும், என்னுடைய அவாந்தரத்தை எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே என்று நீங்க கண்ணீர் வடித்து தேவன் கிட்ட வருகிற போது அவர் என்ன செய்வார் பாருங்க. நீங்க ஒரு அடி எடுத்து தேவனை நினைக்கிற போது அவர் 1000 அடி எடுத்து உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு கண்ணோக்கமாய் இருந்து மீண்டும் நல்ல ஒரு சுகவாழ்வை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த சுகவாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தெரியுமா? நற்சீர் பொருந்திய ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வார். பாருங்க, ஒரு விசை தாவீது ராஜா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். பத்சேபாளிடத்தில் பிரவேசித்து விபசாரம் செய்தான். அவளுடைய கணவரையும் கொன்று போட்டான். தேவனுக்கு விரோதமான காரியம். இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செய்து வந்து கொண்டிருந்தார் தாவீது. அவருக்கு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு என்ன நடந்தது? அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மகன் அவருடைய அந்த ஸ்தானத்துக்கு வந்து தாவீது ராஜாவையே துரத்த ஆரம்பித்தார். அப்சலோமினால் தாவீது ராஜா அவங்களுடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரமான இடங்கள்ல போகிற ஒரு நிலைமை வந்தது. அந்த நிலைமையில் அப்படி வந்து கொண்டிருக்கிற போது என்ன நடந்தது பாருங்க. சவுலின் குடும்பத்தாரில் ஒருத்தன் பென்யமீன் கோத்திரத்தான் சீமே என்கிற ஒருவன் வந்து என்ன சொன்னான் பாருங்க. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 முதல் 12 வரை நீங்கள் வாசிக்கிற பொழுது
இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, இதோ உன் அக்கிரமத்தில் நீ அகப்பட்டு போனாய். இரத்த பிரியனே என்று சொல்லி தாவீது ராஜாவை திட்ட ஆரம்பித்தான். பேலியாளின் மனுஷனே என்று சொல்லி தாவீது ராஜாவை திட்ட ஆரம்பித்தான். இதெல்லாம் பார்த்து தாவீது ராஜா என்ன செய்தார்? அமைதியாக இருந்தார். ஆனால் தாவீது ராஜாவுடைய படைத்தலைவன் என்ன செய்தான்? இந்த செத்த நாய் ராஜாவை பார்த்து இப்படி தூஷிக்கணுமா? நீங்கள் சொல்லும், அவனை கொன்று போடுவோம் என்று அவர்கள் சொன்னபோது தாவீது என்ன தெரியுமா சொன்னார் பாருங்க, ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த அந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த பாவம் செய்தது நிமித்தமாக வந்த அந்த விளைவின் மத்தியில் அவர் என்ன செய்தார் பாருங்க, தாவீது இந்த நிந்தனையை பார்த்து வேதனைப்பட்டு, ஒருவேளை ஆண்டவர் அவன் நிந்தித்த அந்த நிந்தனைக்கு பதிலாக என் ஆண்டவர் எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்று சொல்லி அந்த இடத்துல தேவன்கிட்ட தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து, அவனுக்கு விரோதமாக எழும்பாம தேவன்கிட்ட தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று அவர் காத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த நிந்தித்த அந்த நிந்தனைக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்தார்? தாவீதுக்கு நன்மையை தான் செய்தார். ஹல்லேலூயா. மீண்டும் அவரை தூக்கி எடுத்தார். மீண்டும் அவருடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்தினார். தலைமுறையாக அவருக்கு சிங்காசனத்தை உண்டு பண்ணினார். கிருபைகளை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. தாவீதை போல நாமும் சில நேரத்தில் உலக மக்கள் நீங்கள் பாவம் செய்திருக்கும் போது அதை தான் ஒரு சான்ஸ் வச்சு உங்களை நிந்திக்கலாம். அது பகைமையை வைத்து நிந்திக்கலாம். சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் தலைமுறையாக அந்த பகைமை இருந்து கொண்டிருந்தது. அதை மனதில் வைத்து அவனுடைய குடும்பத்தார் இந்த தாவீது விழுந்து போன இந்த நேரத்தில் பார்த்து என்ன செய்தான் பாருங்க, தூஷிக்க ஆரம்பித்தான். அவனு இரத்த பிரிய மனுஷன் என்று சொல்லி, தேவனுக்கு விரோதமாக நீ பாவம் செய்தா என்று சொல்லி மீண்டும் குற்றப்படுத்த ஆரம்பித்தான். தாவீது இருதயத்தில் எவ்வளோ நொந்திருப்பார், எவ்வளோ வேதனை பட்டிருப்பார். அதே துக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கும் உங்களை அநேகர் குற்றப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை முழுவதுமாக அழித்து போடணும், உங்கள் மேலே அந்த பகைமை உணர்வை வைத்து, அந்த கசப்பை வைத்து உங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தைகளை விடலாம். அந்த ஏதோமியரை போல இஸ்ரவேல் மக்களை அந்த பகைமையை மனசில் வச்சு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி ஒடுக்கினது போல உங்களையும் ஒடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன தெரியுமா செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட உங்களை முழுவதுமாக அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை மீண்டும் தூக்கி எடுப்பார், உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். உங்கள் நிந்தனைக்கு தக்கதாக உங்களுக்கு நன்மையை ஆண்டவர் சரிகட்டும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்து மீண்டும் உங்களை நன்மைகளினாலே உங்களை அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வரும்படிக்கு ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் கட்டப்போகிறார்? ஹல்லேலூயா. உங்களுடைய நீங்கள் பண்படுத்தப்பட்டு நீங்கள் விதைக்கப்பட போகிறீங்க. உங்களுடைய பட்டணங்கள்லாம் குடியேற்றுவிக்கப்பட போகிறது. அவாந்தர ஸ்தலங்கள்லாம் கட்டப்பட போகிறது. ஆண்டவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி நீங்கள் இழந்ததையெல்லாம் ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு கூட்டி சேர்த்து கொடுக்க போகிறார். உங்களுடைய முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலம் சொல்றார். பாருங்க, அந்த மலைகள், அந்த மேடுகள், அந்த ஆறுகள், பள்ளத்தாக்குகள், பாழாய் விடப்பட்ட அவாந்தரமான இடங்கள், வெறுமையாய் விடப்பட்ட இடங்கள், இதெல்லாம் பார்க்குறார் ஆண்டவர். ஐயோ, என் பிள்ளைகள் இந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்களே, இப்போ இல்லையே, இந்த ஏதோமியர்கள் என் பிள்ளைகளை ஒடுக்குகிறார்களே, என்னுடைய தேசம் வெறுமையாய் போய்விட்டதே, இருக்கக்கூடாது. மீண்டும் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு தருணத்தை கொடுக்க போகிறேன். நானே அவர்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்து அவங்க கிட்ட போய் மீண்டும் அவங்களை தூக்கி எடுத்து அவங்களை நான் கழுவி பரிசுத்தப்படுத்தி மீண்டும் அவங்க இருந்த ஸ்தானத்தில் அவங்களை நான் நிலை நிறுத்தி முந்தின சீரை பார்க்கிலும் அவங்களுக்கு நான் நற்சீர் உண்டாக்க செய்யணும். இஸ்ரவேல் தேசத்தை நான் செழிப்புள்ள தேசமாக மாற்றணும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்தார். தேசத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்தார். உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம், உங்களுக்கு நான் நற்சீர் உண்டாக்க செய்வேன் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, முந்தின சீரை பார்க்க உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். இதுவரை உங்கள் வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். இனி அடுத்த நிலைமைக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளப்பட போகிறீங்க. ஹல்லேலூயா. எப்படி நீங்கள் உயர்த்தப்பட போகிறீங்கன்னா அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு அனுபவம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க.
இதில் பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் இந்த எசேக்கியேல் 36:11 உங்கள் முந்தினை சீரைப்பாக்கில் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன் என்று சொன்னார்ல, அது ஆங்கிலத்தில் ஐ வில் டூ மோர் குட் ஃபார் யூ தேன் அட் யுவர் பிகினிங். மோர் குட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆங்கிலத்தில் பாருங்கள், கம்பேரட்டிவ் சென்டென்ஸில் குட்னா அதை காட்டிலும் கொஞ்சம் அடுத்த லெவல் பெட்டர், அந்த பெட்டருக்கு அடுத்த லெவல் பெஸ்ட்டு. ஆண்டவர் நீங்கள் இது வரைக்கும் ஒரு குட்டான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பெட்டரான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் பெட்டர்ங்கிற ஒரு நிலைமையில் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதுக்கு அடுத்தபடியாக உங்களை பெஸ்ட்டாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்கள், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவருக்கு சொந்தமாக இருக்கும்படிக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் உன்னை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ சிறந்திருக்கும்படி உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போகிறாராம்? ஒரு பெஸ்ட் பர்சனாக மாற்ற போகிறார். சிறந்த ஆசீர்வாதம் உள்ளவனாக ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலும் நீங்கள் சிறந்தவர்களாய் மாறப் போறீங்க. உலகத்துக்குரிய ரீதியிலும் நீங்கள் சிறந்தவர்களாய் மாறப் போறீங்க. நீங்கள் சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாய், தேவனுடைய ராஜகுமாரர்களாய், ராஜகுமார்த்திகளாய் நீங்கள் மாறப் போறீங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பாருங்க, இந்த நற்சீராகிய இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 3 காரியங்களை செய்கிறார். முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார் காரியங்கன்னா, ஒரு மனிதன் அவனுடைய முந்தினை சீரை பார்க்கலும் அவனுக்கு நற்சீர் உண்டாக்க செய்யணும்னா முதல்ல அவனை நான் பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ முதல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறது, அந்த நற்சீரை பெற்றுக்கொள்வதற்கு சான்டிஃபிகேஷன் முதல்ல செய்கிறார். ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் அவனுடைய அந்த மனிதனை ஆண்டவர் புதுப்பிக்கிறார், ரெஸ்டோரேஷன் பண்ணுறார். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, ஆண்டவர் அந்த மனிதனை ரியலைசேஷன் பண்ண வைக்கிறார். அதாவது அவர் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் உணர வைக்கிறார். இந்த 3 காரியங்களை ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் செய்ய வைத்து அந்த மனிதனை என்ன செய்கிறாராம், அவனுடைய முந்தின சீரை பார்க்கலும் அவனுக்கு நற்சீர் உண்டாக்க செய்கிறார். அவனுடைய முந்தின சீர் பாவங்களின் நிமித்தமாக, அக்கிரமங்களின் நிமித்தமாக, தேவனுக்கு விரோதமாய் நடந்தது நிமித்தமாக அவன் முந்தின சீரை இழந்து போனால், இந்த நற்சீராகிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும். அதற்கு ஒரு மனிதனிடத்தில் நான் 3 காரியங்களை செய்ய போகிறேன். அதுதான் சான்டிஃபிகேஷன், ரெஸ்டோரேஷன் அண்ட் ரியலைசேஷன். அப்போது இந்த 3 காரியங்களை ஆண்டவர் செய்து என்ன செய்ய போகிறாராம், நற்சீரை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது சான்டிஃபிகேஷன். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்கிறாராம், பரிசுத்தப்படுத்துகிறார். பாருங்க, எசேக்கியேல் 36:25 முதல் 27 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சொல்றார் பாருங்க, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். முதல்ல இந்த வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை அந்த நற்சீரை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தம் பண்ணுகிறதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஏன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்றால், அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தது நிமித்தமாக அந்த எசேக்கியேல் 36:17 முதல் 21 வரை நீங்கள் வாசிக்கிற போது அவங்க என்ன செய்தாங்க, தங்கள் நடக்கைகளினாலும் தங்கள் கிரியைகளினாலும் அவரை தீட்டுப்படுத்தினாங்க. இதனால கர்த்தருடைய கோபம் வந்தது. அவங்க புறஜாதிகளிடத்தில் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. மீண்டும் அவர்களை நான் கூட்டி சேர்த்து அவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நற்சீரை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களை நான் பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் பண்ணுவதற்கு முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், எசேக்கியேல் 36:25 முதல்ல சுத்தமான ஜலத்தை தெளிக்கிறார்.
அந்த சுத்தமான ஜலம் எதற்கு அடையாளம் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சென்றிருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. அப்போ ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நற்சீராகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதன் இந்த பூமியில சிறந்திருக்கும்படி வாழ வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவன் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சுத்தமான ஜலத்தை அவன் மேல தெளிப்பேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னாரே, அந்த சுத்தமான ஜலம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இந்த ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் அழகாய் உருவாக்கி கொடுத்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு பாவம் செய்தது நிமித்தமாக புறம்பாக்கப்பட்டு போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த ஜனங்களை தன் சொந்த தேசத்துக்கு வரணும், மீண்டும் அந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் வரணும், மீண்டும் அந்த ஜனங்கள் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு, நரகலான வாழ்க்கையை விட்டுட்டு, அசுத்தமான வாழ்க்கையை விட்டுட்டு, விபசார வாழ்க்கையை விட்டுட்டு, வேசித்தன வாழ்க்கையை விட்டுட்டு மீண்டும் கர்த்தருக்கு பிடித்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பி வரணும். என்ன செய்தார் பாருங்க, நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர்கள் உள்ளே வரணும், அவர் பக்கத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவர் இயேசு என்ன செய்தார், நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கொல்கோதா மலை மேட்டிலே இயேசுவை முழுவதுமாக சிலுவையில் அறைந்து அவருடைய ரத்தம் சிந்தும்படியாக அவரை முள் நிறைந்த வாரினாலே அடித்தாங்க. கைகளில் கால்களில் ஆணிகளை வைத்து கடவுனாங்க. அவருடைய சிரசில் முற்கிடத்தை வைத்தாங்க. அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். தன் உடம்பில் உள்ள எல்லா இரத்தத்தையும் சிந்தினார். ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கி மீண்டும் அவன் இழந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல சீரை உண்டாக்கணும், அவனை நான் சிறந்த மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு என்ன செய்தார் பாருங்க, தன்னுடைய இரத்தத்தையே சிலுவையில் சிந்தினார். நகர வாசலுக்கு புறம்பே முழுவதுமாக அவர் பாடுபட்டார். தன் இரத்தத்தை சிந்தி அவர்களை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய மனசாட்சியை கழுவுகிறது. உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள் அற உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு உங்களுடைய செத்த கிரியைகள், மனசாட்சி இல்லை செத்த கிரியைகள் தடுத்து கொண்டிருக்கலாம். ஜபம் பண்ண வரக்கூடாதபடிக்கு செத்த கிரியைகள் ஒரு மனசாட்சியில இருந்து கொண்டிருக்கலாம். அந்த செத்த கிரியைகளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்னா கழுவி சுத்தமாக்குவார். அவருடைய ஜலத்தை ஊற்றுவார், அவருடைய இரத்தத்தை ஊற்றுவார். அப்படியே முழுவதுமாக கழுவப்படும். பாருங்க, போர் சேவகன் ஒருவன் என்ன செய்தான், ஈட்டினால விழாவை குத்தினான். அவருடைய விழாவை குத்தினான். அந்த இடத்துல இருந்து என்ன புறப்பட்டது, ரத்தமும் நீரும் கலந்த கலவை வந்தது. அந்த இரத்தம் நீரும் அந்த கலவை ஒவ்வொரு மனிதனுடைய சிரசிலிருந்து ஊற்றப்பட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஊற்றப்பட்டு ஒவ்வொரு மனிதனையும் கழுவுகிறது, பரிசுத்தவானாய் நிலைநிறுத்துகிறது, மீண்டும் அவனுக்கு நல்ல சீரை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளில் சுத்திகரிக்கிறது. இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கிறது. நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய இரத்தத்தினால ஒரு மனிதனை கழுவுகிறார். அது மாத்திரமில்லாமல் அவருடைய ஆவியினாலும் ஒரு மனிதனை கழுவுகிறார். 1 கொரிந்தியர் 6:11 நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன செய்கிறோமா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற போது அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. எசேக்கியேல் 36:26-27 வரைக்கும் வாசிக்கிற போது அவருடைய ஆவியை அவங்களுக்குள்ள வச்சு அவங்கள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனில் கொண்டு போகிறார். அவங்கள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ளே கொண்டு வருகிறார். அவங்கள ஒரு பரிசுத்தத்துக்குள் கொண்டு வருகிறார். அவருடைய ஆவியை அவங்களுக்குள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா.
நம்முடைய அருமை ஆண்டவர் எவ்வளோ அழகான ஆண்டவர் பாருங்க. நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாவத்தையே விழுந்து அழிஞ்சிட்டு போன்னு சொல்லாமல், மகனே என் ரத்தத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த ரத்தத்தை நீ உன் மேலே நான் என்னுடைய ரத்தத்தை உங்கள் மேலே தெளிக்கிறேன், நீ பரிசுத்தமாகு. அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய ஆவியே நான் உனக்கு கொடுக்குறேன் மகனே, நீ பரிசுத்தமாகு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த அவருடைய ஆவியை வைத்து என்ன நடக்குது பாருங்க, நவமான இருதயத்தை கொடுக்கிறார், புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். கல்லான எல்லா இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு ஆண்டவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அவனுக்கு நல்ல சீரை உண்டாக்கி கொடுக்கிறார். அவர் நம் மீது அன்பு வைத்தது நிமித்தமாக தான் வெளிப்படுத்த விசேஷம் 1:6 வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவுகிறார். அந்த அன்பு பாருங்க. அப்போ ஒரு பரிசுத்தம் என்று சொல்லுகிற போது அதில் என்ன வெளிப்படுகிறது என்றால் தேவனுடைய அன்பு. அவர் நினைச்சா நீ பாவம் செஞ்சிட்டப்பா, இனி நீ பரிசுத்தமாக்கப்பட முடியாது என்று சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தகப்பன் அப்படி சொல்லலை. அவர் அதற்கு மாறாக என்ன செய்தார், மகனே நீ பாவம் செஞ்சிட்ட, என் ரத்தம் உனக்காக இருக்குது, உன் பாவங்களை கழுவுவதற்கு என்னுடைய ரத்தம் இருக்கு மகனே, அந்த ரத்தத்தில் நீ முழுவதுமாக கழுவப்பட போது உன் பாவங்கள்லாம் கழுவப்படும். நான் உன் மேலே ஏன் என் ரத்தத்தை உனக்காக நான் சிந்தினேன், ஏன் ரத்தத்தை உனக்காக நான் சிந்தினேன், ஏனென்றால் நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உங்கள் ஒவ்வொருவரை நேசிக்கிறேன். அதற்காக தான் பரலோகத்தின் மகிமையை திறந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து என் ரத்தத்தையெல்லாம் நான் சிலுவையில் சிந்தினேன். உங்களை நான் நேசிக்கிறேன். அதற்கு தான் பிதா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து என் ஜீவனையே சிலுவையில் உங்களுக்காக கொடுத்திருக்கேன், என் ரத்தத்தையே உங்களுக்காக சிலுவையில் கொடுத்திருக்கிறேன். உங்களை கழுவுவதற்காக, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. என் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மனு புத்திரர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மனு குலத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பை யார் புரிந்து கொள்வாங்க என்று காத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ரோமர் 5:5 அதை தான் சொல்லுகிறது. அந்த அன்பு நம்மள ஊற்றப்படுகிற போது நமக்குள்ள தேவ அன்பு வரும். நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்து தன் ரத்தத்தை சிலுவையில் சிந்தி நம்மை பாவங்களை கழுவி நம் மீது அன்பு செலுத்தினாரே, அவருக்கு நாம் என்ன செலுத்த வேண்டும்? நாம் பரிசுத்தமாகுதல் தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நாம் செலுத்த வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதுதான் அது எதை காட்டுகிறது? அவர் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஒரு மனிதன் தேவ அன்பினால் நிறைந்திருந்தான் என்றால் அவன் நிச்சயமாக பாவம் செய்ய முடியாது. ஒரு தேவ அன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்கிற போது அவனுக்குள் பாவத்தை குறித்து ஒரு வெறுப்பு வரும், இச்சை குறித்து ஒரு வெறுப்பு வரும், விபசார வேசித்தனத்தை குறித்து ஒரு வெறுப்பு வரும், அசுத்தத்தை குறித்து ஒரு வெறுப்பு வரும். அவன் பரிசுத்தமாக்கப்படணும், எப்பொழுதும் பரிசுத்தமாக்கப்படணும். பரிசுத்தம் உள்ள இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக்கப்படட்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே, அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக அவன் காத்து கொண்டிருப்பான், பரிசுத்தப்பட தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருப்பான். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதனாய் உங்களை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதற்காக தான் தன்னுடைய அன்பை சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தில் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. அவருடைய ஆவியை உங்களுக்குள்ள வைக்கிறார். அவர் ரத்தத்தை உங்க மேல ஊற்றுகிறார், உங்களை கழுவுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்க இழந்த நற்சீரை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லீதார் ரிகமாவ் ஷெஹே லிகபோரே தரோஷஹாராபா. ஆண்டவர் நீங்க இழந்ததை மீண்டும் கொடுக்கிறார், உங்களுக்கு நற்சீரை உண்டாக்கி கொடுக்கிறார். நீங்க எதனா இழந்தீங்களோ அதை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவரே உங்க பக்கத்துல வந்து அவர் ரத்தத்தை உங்க மேல ஊற்றி அவருடைய ஆவியை உங்களுக்குள்ள வைத்து அவருடைய அன்பை உங்களுக்குள்ள ஊற்றி உங்களை பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. உங்களை தகுதிப்படுத்துகிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, உங்களை புதுப்பிக்கிறார். ரெஸ்டோரேஷன் என்று சொல்லும்போது புதுப்பித்தலை காண்பிக்கிறது. அது ஒரு மீட்டழிப்பு என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் பழைய நிலைமைக்கு ஸ்தாபிக்கிறது.
ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரினோவேட், ரிவைசல், ரிவிஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ரெண்டாவதாக உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். நீங்கள் நல்ல சீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டாவதாக ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை என்ன செய்கிறார்னா உங்களை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36 வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரண்டாவதாக உங்களை புதுப்பிக்கிறார். உங்கள் முந்தின நிலைமைக்கு உங்களை ஸ்தாபிக்கிறார். உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை முழுவதுமாக மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? ஒவ்வொரு மனிதனும் எசேக்கியேல் 36-37 அவர் என்ன எதிர்பார்க்கிறாராம்? ஒவ்வொரு மனிதனிடமிருந்து இயேசு நம்மை புதுப்பிப்பதற்கு, நம்முடைய தேசத்தை புதுப்பிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாராம்? அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்துக்கு போய் நாம் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னை புதுப்பியும், என்னுடைய வாழ்க்கையை நீர் மீண்டும் கட்டி எழுப்பும், நீர் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கீங்களே, என்னை மீண்டும் கட்டி எழுப்பும், பாலானதை பயனிலமாய் மாற்றுவேன் என்று சொன்னீங்களே, மீண்டும் என்னை பயனிலமாய் மாற்றும், நான் சத்துருக்களுக்கு அருக்களிப்பான ஒரு பாத்திரமாக இருக்கிறேன், மீண்டும் என்னை தூக்கி எடும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை மீண்டும் புதுப்பிப்பதற்கு ஆண்டவர் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்கள் அவருடைய சமூகத்தை தேடி வந்து அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பாருங்க, தேவனுடைய ஆலயம் இடிந்து போய்விட்டது. இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தது நிமித்தமாக, அக்கிரமங்கள் செய்தது நிமித்தமாக பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாங்க. எரேமியா தீர்க்கதரிசி வந்து அவர்களை எச்சரித்தும் அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எழும்பி அவரை அடித்து துன்பப்படுத்தினாங்க. தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. அவர் சொன்னார், 70 வருஷம் நீங்கள் பாபிலோனில் அடிமைகளாய் விற்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியே அந்த பால் கடிப்பின் நாள் அவர்களுக்கு உதயமானது. அவர்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தாங்க. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து தேவனுடைய ஆலயத்தை எடுத்து போட்டான், இஸ்ரவேலின் அலங்கத்தை எடுத்து போட்டான், ஒவ்வொரு மனிதனையும் அடித்து அவன் அடிமைகளாய் கொண்டு போய்விட்டான். என்ன செய்வோம் என்று தெரியாம பாபிலோன் தேசத்துல கதறி தவித்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை ரெஸ்டோரேஷன் பண்றதுக்கு என்ன செய்தார் பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கின்ற பொழுது உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனிடத்துல ஆண்டவரை எப்படி ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் அவரை தேட ஆரம்பிச்சான். பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே இது நான் செய்த பாவம், இது தேசம் செய்த பாவம், எங்களுக்கு மன்னியும் இரங்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அது மாத்திரம் இல்லாம அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பு கிருபையும் அந்த உடன்படிக்கையும் அந்த மன்னிக்கிற குணாதிசயத்தையும் பார்த்து, நீர் மன்னிக்க தயவு பெருத்தவரே, இந்த தேசத்தின் மக்களுக்கு மன்னியும், மீண்டும் முந்தின நிலைமைக்கு அவர்களை ஸ்தாபியும் என்று சொல்லி ஆண்டவரிடம் இருந்த அந்த மன்னிப்பின் குணாதிசயத்தை அறிந்து ஜெபிக்கிறவனாய் இருந்தான் தானியேல் தீர்க்கதரிசி. அவருடைய அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர் என்று அறிந்து அந்த உடன்படிக்கையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான். நாமும் அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கின்ற போது அந்த மனிதர்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். அந்த மனிதனை மீண்டும் முந்தின நிலைமையிலிருந்து அந்த மனிதனை மீண்டும் முந்தின நிலைமைக்கு ஸ்தாபிப்பார். அந்த மனிதனை மீண்டும் தூக்கி எடுப்பார். தானியேல் கதறி ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவரே நீர் இரங்கும் என்று ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் கதறி ஜெபிச்சார். ஆண்டவரே இந்த பால் கடிப்பின் நாளிலிருந்து எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவர் தேவனுடைய சமூகத்தில் கதறி ஜெபித்த போது தேவ தூதன் வந்து, பிரியமானவனே, நீ வேண்டுகிறதுக்கு முன்பே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினுடைய
புதுப்பிக்குதலுக்கு நிச்சயமாக ஜெபம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாம பாருங்க, இஸ்ரவேலின் அலங்கம் இடிபட்டிருந்தது. நெகேமியா பாருங்க, ராஜா அரமனையில் அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கங்கள் இடிபட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் என்ன செய்தான்? உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆண்டவரே கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, ஆண்டவரே உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற உண்மையும் மகத்துவமான தேவனை என்று சொல்லி கதறி ஜெபிக்க ஆரம்பித்தார். ராஜா அரமனையில் இருந்தார், நல்லா சாப்பிட்டுட்டு சொகுசாய் அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தார்? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள், என் தேவன் வாசம் செய்கிற மகா நகரம், பரிசுத்த நகரம், இஸ்ரவேலின் அலங்க இடிந்து விழுந்திருக்கிறது, இதை நான் மீண்டும் எடுத்து கட்டணும். அதற்காக அவர் துக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், சஞ்சலப்பட்டார். ராஜாவை போய் பார்த்து, என்னை நீங்க அந்த தேசத்துக்கு அனுப்புங்க, எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி கொண்டு இடிந்து போன இஸ்ரவேலின் அலங்கத்தை மீண்டும் கட்ட போனார். அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது பாருங்க. உடன்படிக்கை உண்மையும் காக்கிற மகத்துவமான தேவன், நாங்க பாவம் செஞ்சிட்டோம், நாங்களும் எங்கள் பிதாவின் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி தேவனுடைய பாதத்துல கதறி அழுது ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணதுனால என்ன நடந்தது பாருங்க. அந்த ராஜாவுடைய கண்களில் தயவு உண்டு பண்ணி அவர் மீண்டும் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் இடிந்து போன அந்த அலங்கங்களை கட்ட ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. அதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, செருபாபேலை எழுப்பினார், எஸ்ராவை எழுப்பினார். எஸ்ரா எப்படி ஜெபித்தார் பாருங்க. எஸ்ரா 9:9 நாங்கள் அடிமைகளாக இருந்தோம் அப்பா, ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும், எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலையை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாவின் சமூகத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்க செய்தீரே. தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்ட வைத்தார். எப்படி கட்ட வைத்தார்? ஜெபம் பண்ணும்போது கட்ட வைத்தார். ஒவ்வொரு மனிதர்களும் ஜெபம் பண்ணணும். தானியேல் ஜெபம் பண்ணதுனால ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார். நெகேமியா ஜெபம் பண்ணினதுனால இஸ்ரவேலின் அலங்கங்கள் மீண்டும் கட்டப்பட்டது. எஸ்ரா ஜெபம் பண்ணினதுனால, செருபாபேல் ஜெபம் பண்ணினதுனால இடிந்து போன தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் ஆண்டவர் கட்ட வைத்தார். ரெஸ்டோரேஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஒவ்வொரு மனிதனை பார்த்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார். திறப்பின் வாசல நிற்க ஆண்டவர் திறப்பின் வாசல நிற்க ஒவ்வொரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யார் திறப்பின் வாசல நின்று ஜெபிப்பாங்க? சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருவனை நான் தேடினேன் என்று ஆண்டவர் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். காரியத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்கள், உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருடைய இருதயத்தை புரிந்தவர்களாக, கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நெகேமியா அப்படி ஜெபித்தார், தானியேல் அப்படி ஜெபித்தார், செருபாபேல் அப்படி ஜெபித்தார், எஸ்ரா அப்படி ஜெபித்தார். அப்படி ஜெபித்ததுனால தான் அன்றைக்கு பெர்சியாவின் ராஜாவின் கண்கள்ல அவர்களுக்கு தயவு கிடைத்தது. அதனால தான் இடிந்து போன தேவனுடைய அலங்கம் மீண்டும் கட்டப்பட்டது, இடிந்து போன இஸ்ரவேலின் அலங்கம் மீண்டும் கட்டப்பட்டது, இடிந்து போன தேவனுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டது, இடிந்து போன மக்கள், இடிந்து போன இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது, மீண்டும் கட்டப்பட்டது. அதற்கு ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னார். சகரியா 12:10 கடைசி நாட்கள்ல தாவீதின் குடிகள் மீதும் எருசலேமின் குடும்பத்தார் மீதும் நான் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொன்னார். அப்பொழுது என்ன நடக்குமாம்? அந்த விண்ணப்பத்தின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி வருகிற போது, முதல் கிருபையின் ஆவி வருகிற போது பாவ உணர்வு வரும். அந்த பாவ உணர்வில் யார் விடுதலை கொடுக்க முடியும்? என்னென்ன பாவம் செய்தோம்? அதற்கு பின்பு விண்ணப்பத்தின் ஆவியன் வந்து இறங்கி தேவனுடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ண வைப்பார். அப்பதான் தெரியும், தாங்கள் குத்தினவர்கள் என்னை காண்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போது
நாம் கல்வாரி சிலுவையை நினைத்து ஜெபம் பண்ணணும். அவருடைய பாடுகளை நினைத்து ஜெபம் பண்ணணும். அவருடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து நாம் ஜெபம் பண்ணணும். அவருடைய இருதயத்தின் பாரத்தையே நாம் ஜெபமாக மாற்ற வேண்டும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் உங்களை மீண்டும் எடுத்து கட்டுவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார் பாருங்க. ஜெப ஆவி உங்க மேல ஊற்றுவார். விண்ணப்பங்களின் ஆவி உங்கள் மேல ஊற்றுவார். நீங்க தேவனை தரிசித்து ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க தேவனுடைய கல்வாரி சிலுவையை தியானித்து ஜெபம் பண்ணுவீங்க. உங்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் நீக்குவதற்காக ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கிறது. அந்த ஊற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது அவர்கள் மீது வந்து இறங்குகிற பொழுது ஒவ்வொரு மனிதனையும் அந்த ரத்தம் கழுவுகிறது, அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறது, மீண்டும் முந்தின நிலைமைக்கு ஸ்தாபிக்கிறது, நல்ல சீராகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? ரெஸ்டோரேஷன் பண்ணுறார். உங்களை முந்தின நிலைமைக்கு ஸ்தாபித்து நற்சீராகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, ரியலைசேஷன் பண்ண வைக்கிறார். ஏன் அப்படி செய்ய வைக்கிறார்னா, உங்களை உணர வைக்கிறார். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் நமக்குள்ளே வந்துடும். நாம் இது பாவம் செஞ்சிட்டோம், இது தவறு என்ற செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அதற்காக தான் எசேக்கியேல் 36 அதிகாரம் 31 வசனத்தில் இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தம் உங்களை நீங்களே அரோசிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கு. உங்களை நீங்களே வெறுப்பீங்க. இப்படிப்பட்ட பாவ மனிதனாக இருந்தேன், இப்படிப்பட்ட அசுத்தங்கள்லாம் நிறைந்த மனிதனாக இருந்தேன், விபசாரக்காரனாக இருந்தேன், வேசித்தனக்காரனாக இருந்தேன், இச்சையிலவனாக இருந்தேன், கொலைக்காரனாக இருந்தேன், கொள்ளை அடிக்கிறவனாக இருந்தேன், பொறாமை நிறைந்தவனாக இருந்தேன், பெருமைகளவனாக இருந்தேன். இப்படிப்பட்ட மனிதனாக இருந்த எனக்காக இயேசு என்னை தேடி வந்தார். எனக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். என் பாவங்களை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். இது போல தான் பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்புகள் செய்து இஸ்ரவேல் தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டு போனாங்க புறஜாதிகளிடத்துல. ஆனா சிதறடிக்கப்பட்டு போன அந்த மக்களுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், நான் மீண்டும் அவர்களை அவர்கள் சொந்த தேசத்துல அவர்களை ஸ்தாபித்து அவர்களை நான் நற்சீர் உண்டாக்கணும். அதற்கு தான் நான் பரிசுத்தமாக்க போகிறேன். என் ஜலத்தை, என் ரத்தத்தை நான் அவங்க மேல ஊற்ற போகிறேன். என் ஆவியை அவங்க மேல நான் ஊற்ற போகிறேன். அவங்க உள்ளத்தை என் ஆவியை வைத்து அவங்களை நான் பரிசுத்தப்படுத்த போகிறேன். அவர்கள் இழந்ததெல்லாம் நான் மீண்டும் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவங்களை தேடி போய் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆவி அவங்க மேலே வைக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்க. இந்த வார்த்தையை தான் சொல்றார். அவங்க இப்படி நினைப்பாங்க. எப்படின்னா அவர்கள் என்ன செய்வாங்க? அருவருப்பாங்க, அரோசிப்பாங்க. உங்கள் தகாத கிரியைகளை நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தம் நீங்கள் உங்களையே அரோசிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ரியலைஸ் பண்ண வைக்கிறார், ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அவங்களுக்குள்ள என்ன தோணும்? ஐயோ, நான் இப்படிப்பட்ட பாவியாக இருந்தேன், இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்கிறவனாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த அக்கிரமத்தை நீக்குவதற்காக அவரே என்கிட்ட வந்தார், அவரே ரத்தத்தை சிந்தினார், அவரே அவருடைய ஆவியை எனக்குள்ளே வைத்தார், என்னை பரிசுத்தப்படுத்தினாரே. ஐயோ, நீ பாவம் செஞ்சிட்ட, உன்னை நான் அழிச்சிருன்னு சொல்லி அழிக்காம, ஐயோ என் மகன் பாவம் செஞ்சிட்டான், எப்படியாவது அந்த பாவத்தை நான் உணர வைத்து அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது அவனை நான் மனம் திரும்ப வைக்கணும் என்பதற்காக அவரே வந்து அவர் ரத்தத்தையே சிந்தி அவருடைய ஆவியை வைத்து பரிசுத்தமாக்குகிறாரே. அவருடைய கிருபையின் ஆவியை என் மேலே ஊற்றுகிறாரே. எனக்குள் பாவ உணர்வு வந்து என்னை மீண்டும் விண்ணப்பம் பண்ண வைக்கிறாரே, பாவ அறிக்கை செய்ய வைக்கிறாரே. இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரா? எவ்வளோ அழகான ஆண்டவர், பாவங்களை மன்னிக்கிற தயாளகுலம் உள்ள ஆண்டவராக இருக்கிறாரே. தானியேல் சொன்னார், ஆண்டவரே உம்மிடத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டு, ஏராளமான மன்னிப்பு இருக்குப்பா உங்ககிட்டன்னு சொல்லி ஜெபித்தார். இப்படி திரளான மன்னிப்பு இவர் வச்சிருக்கிறாரு, எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கிறாரு. எவ்வளோ அருமையான ஆண்டவர். நான் தான்ப்பா பாவிகளுக்கு பிரதான பாவி, நான் இப்படி செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு நாமளே அரோசிக்கிற நம்மளுடைய கிரியைகளை, நம்ம கிட்ட இருக்கிற பொல்லாத கிரியைகளை நம்ம அருவருக்க வைப்பார் ஆண்டவர். நம்மளை அருவருக்க வைக்கிறார் என்றால் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொல்லாத கிரியைகளை அருவருக்க வைப்பார், அரோசிப்ப வைப்பார்.
வைத்து நம்மளை ரியலைசேஷன் பண்ண வைப்பார். நமக்குள்ளே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் வர வைப்பார். எதற்காக என்றால் உங்களை பெருக செய்வதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்கள் நிந்தையை முற்றிலுமாக மாற்றி போடுவதற்காக ஆண்டவர் உங்களை அந்த ரியலைசேஷனில் கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி செல்லுகிற பொழுதுதான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை ஆண்டவர் உண்டாக்கி கொடுப்பார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. புறஜாதிகள் மத்தியில் நீங்கள் ஏளனமாக எண்ணப்பட்டிருந்திருக்கலாம். உலகத்தார் மத்தியில் நீங்கள் குப்பையாக எண்ணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரியலைசேஷன் உங்களுக்குள்ளே வருகிற போது என்ன நடக்கும் பாருங்கள். நீங்கள் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்கள் நிந்தையை முற்றிலுமாக புரட்டி போட போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது சகேயுவின் வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது, சகேயு ஒரு ஆயக்காரனாக இருந்தான். ஆயக்காரர்களுக்கு ஒரு தலைவனாக இருந்தான். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர்ஸ், அநியாயமாய் பணம் சம்பாதிச்சிருந்திருப்பான். பாவமான வழியில் பணம் சம்பாதிச்சிருந்திருப்பான். இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை செய்திருந்த அந்த சகேயு இயேசுவினுடைய போதனைகள்லாம் கேட்டான். இயேசுவானவர் செய்த அற்புதங்கள்லாம் பார்த்தான். இயேசுவினுடைய மனதுருக்கத்தை எல்லாம் பார்த்தான். பார்த்து இந்த இயேசுவை எப்படியாவது ஒரு நாள் நான் சந்திக்கணும் என்று சொல்லி என்ன செய்தான்னு பாருங்கள். காட்டுத்தீ மரத்தில் ஏறி உட்கார்ந்தான். ஏன்னா அவன் ரொம்ப குள்ளமாக இருப்பான். அவனை காட்டிலும் எல்லாரும் உயரமானவர்களாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து வருகிற போது கூட்டம் கூடுகிற நேரத்தில் இவனால் பார்க்க முடியாது. சரி, நான் இயேசுவை எப்படியாவது நான் பார்த்து ஆகணும். ஏன்னா அவனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அவன் பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன். எப்படியாவது இயேசுவை பார்க்கலாம் என்று சொல்லி அந்த காட்டுத்தீ மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்த்தான். இயேசு அந்த வழியாய் போனார். அப்போ சொன்னார், சகேயுவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். சகேயுவே நீ இறங்கி வா, உன் பாவமான வாழ்க்கையிலிருந்து இறங்கி வா, உன் அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து இறங்கி வா, நீ லஞ்சம் வாங்குகிற அருவருப்பான அந்த காரியத்திலிருந்து இறங்கி வா. இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன்ப்பா. நீ பாவிதான், ஆனாலும் நான் உன் வீட்டுக்கு வரேன். நீ அசுத்தம்தான், ஆனாலும் நான் உன் வீட்டுக்கு வரேன். உன் கையில் கரை இருக்குப்பா, ஆனாலும் நான் உன் வீட்டுக்கு வரேன். ஏன் உன் வீட்டுக்கு வரேன்? உன்னை நான் கழுவ போகிறேன், உன்னை நான் பரிசுத்தப்படுத்த போகிறேன், உன்னை நான் நீ இழந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு மீண்டும் சேர்த்து கொடுக்க போகிறேன், உனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், அதுக்காக நான் வரேன்ப்பா என்று சொன்ன உடனே, இயேசு சொன்ன உடனே, உன் வீட்டுக்கு நான் வரேன்ப்பான்னு சொன்ன உடனே அந்த ஒரு நொடி பொழுதுல அவனுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் வந்தது. இப்படிப்பட்ட பாவமாக இருக்கிற என் வீட்டுக்கு ஆண்டவர் வராரே, ஆயக்காரர்களுக்கு தலைவனாக இருக்கேன், என் வீட்டுக்கு ஆண்டவர் வராரே, ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்துக்குள்ள ரியலைசேஷன் வருது. அப்போது அவன் சொல்கிறான், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:8, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் அது நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த வரேன்னு சொன்ன அந்த வார்த்தையிலேயே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார், நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப நான் அழைக்க வந்தேன்னு சொன்னார். சகேயு ஒரு பாவியான மனுஷனாக இருந்தான். இயேசு எப்போ அவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரோ அந்த நிமிஷத்திலே அவனுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்தது. அந்த நிமிஷத்திலே அவனே அவனுக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிறான். இது நான் இந்த காசை நான் இவங்ககிட்ட இருந்து இப்படி பாவமாக நான் வாங்கியிருக்கேன், நான் சம்பாதிச்சதெல்லாம் நான் கொள்ளையடித்தது தான், அதை நான் இந்த ஆசைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் ரியலைஸ் பண்ணி அவன் எல்லாவற்றையும் கொடுக்குறான். ஆளத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இதை பார்த்த உடனே இயேசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் வந்தது. இயேசு சொன்னார், சகேயுவே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ரியலைஸ் பண்ண வைக்கிறார், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வைக்கிறார். அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் அவனை முன்குறித்து வைத்திருக்கிறார். பாவமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவனை நான் மீண்டும் கூட்டி சேர்க்கணும், என் பக்கத்தில் நான் அவனை இழுத்துக்கொள்ளணும், நான் அவன் பக்கத்தில் போகணும், அவன் என் பக்கத்தில் வரணும் என்று சொல்லி ஆண்டவனை முன்குறித்து வைத்து அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து அவனை பார்த்து சொன்னார், சகேயுவே நான் இன்னைக்கு சீக்கிரம், சகேயுவே
நீ இறங்கி வா, அவன் வீட்டுக்கு வரப்போறேன்னு சொன்னார். அந்த நொடி பொழுதிலே அவனுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நீங்கள் பாவத்திலே விழுந்து அழிந்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படலை. பாவத்திலிருந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், அதை தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ரியலைஸ் பண்ண உடனே நீங்கள் என்னென்னா அந்த பாவத்தை அருவருப்பீங்க. ஏன் அந்த பாவத்தை அருவருக்க முடியும்னா, நீங்கள் பாவியாக இருக்கும்போதே இயேசு உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் பாவியாக இருக்கும்போதே உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினாரு. நீங்கள் பாவியாக இருக்கும்போதே பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. நாம் பாவியாக இருக்கும்போதே பரலோகத்தின் மகிமையை திறந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. எதற்காக? உங்களுக்கு நல்ல சீரை கொடுப்பதற்காக, இந்த பூமியில் உங்களை தலை சிறந்தவர்களாய் மாற்றுவதற்காக, இந்த பூமியில் உங்களை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக, இந்த பூமியில் நீங்கள் மிக சிறந்தவர்களாய் விளங்குவதற்காக, இந்த பூமியில் நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் ஜெய கம்பீரம் உள்ளவர்களாய் நடந்து செல்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களுக்கு நற்சீரை உண்டாக்கி கொடுக்கும்படிக்கு அவர் தீர்மானித்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் அதை தான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? சகைவை போல நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இருதயத்தில் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? பாவத்தில் விழுந்திருக்கலாம், அக்கிரமத்தில் விழுந்திருக்கலாம், விபசார வேசித்தனத்தில் விழுந்திருக்கலாம். அந்த விழுந்து போன நிலைமையில் நொறுங்கின இருதயத்தோடு, நறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். அந்த இருதயத்தோடு இயேசுவே உம்மை நான் பார்க்க வரம்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நீங்கள் சொல்லி என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் இறங்கி வருவார். உங்கள் மேலே அவருடைய ஆவியை ஊற்றுவார், உங்களை கழுவுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு மீண்டும் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு நற்சீரை உண்டாக்கி கொடுக்க போகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இழந்து போன எல்லாவற்றையும் இவர்களுக்கு திரும்ப கொடுப்பீராக. இவர்களை முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக்க செய்வீராக. அற்புதத்தை இப்போது செய்வீராக, அதிசயத்தை இப்போது செய்வீராக. உங்கள் ரத்தத்தை தெளிப்பீராக, பரிசுத்தமாக்குவீராக. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தை இப்போது ஊற்றி பரிசுத்தமாக்குவீராக. திறக்கப்பட்ட ஊற்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றுவதாக. சிலுவையிலிருந்து புறப்படுகிற ரத்தம் அவங்க மேலே வந்து இறங்குவதாக. உங்கள் ஆவி அவங்க மேலே ஊற்றுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, அசுத்தங்களை நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, பாலானதை நீர் பயிர்நிலமாக்குகிற கர்த்தர், அவாந்திர வெளியே தண்ணீர் தடகமாய் மாற்றுகிற கர்த்தர், இப்பொழுது ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிப்பீராக. அவர்களை ஆண்டவரே எழுந்து நடக்க செய்வீராக. ஆண்டவரே, இப்போதே உயிரடைய வைத்த ஆண்டவரே மகா திரள் சேனையாய் எழுந்து நடக்க வைப்பீராக. இழந்து போன ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு உங்க ரத்தத்தை ஊற்றி நீர் கழுவி இருக்கிறீரப்பா. உங்க ஆவியை அவங்க மேல ஊற்றி கழுவி இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை மீண்டும் அப்பா பழைய நிலைமைக்கு நீங்க ஸ்தாபித்திருக்கீங்க ஆண்டவரே. பாவங்களை ஆண்டவரே, அவர்கள் செய்த பாவ அருவருப்புகளை நீங்களே அரோசிக்க வைத்திருக்கீங்கப்பா. இதெல்லாம் செய்ய வைத்திருக்கிற நீங்க நிச்சயமாகவே நற்சீரை இப்போது உண்டாக்கி கொடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. receive that blessing right now in the name of Jesus of Nazareth. இப்பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வனாந்தரமான வாழ்க்கையெல்லாம் வயல்வெளியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுகிறது. வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர் இதோ புதிய காரியத்தை செய்கிறார். உங்களை சீர்தூக்கி எடுக்கிறார், உங்களை சிறப்படுத்துகிறார், மீண்டும் முந்தின நிலைமைக்கு உங்களை ஸ்தாபிக்கிறார். மீண்டும் முந்தின நிலைமைக்கு உடைய பிள்ளைகளை ஸ்தாபிப்பீராக ஆண்டவரே. இழந்த ஆசீர்வாதத்தில் மீண்டும் கொடுப்பீராக ஆண்டவரே. உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன் சொன்ன ஆண்டவர் இவர்களுக்கு செய்வீராக ஆண்டவரே, இவர்களுக்கு செய்வீராக.
இவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இவர்களை சிறந்திருக்கும்படி செய்வீராக. எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தார்களோ அதே இடத்துல இவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வீராக. இவர்கள் தைரியமாய் சொல்லணும், நான் வெட்கத்தை அனுபவித்த இடத்துல என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வைப்பீராக. அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வீராக. இவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விதத்தில் என் தேவன் இப்போது சந்திப்பீராக. எல்லா நோய்களிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவரே, எல்லா வித பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவரே, எல்லா சாபத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆவிக்குரிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை இப்போது நிரப்புவீராக. இப்போது நிரப்புவீராக ஆண்டவரே. அவர்கள் மன விருப்பத்தை இப்போது தந்து அருளுவீராக ஆண்டவரே. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்திருக்காங்கப்பா ஆண்டவரே. ரியலைசேஷன் பண்ண தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க ஆண்டவரே. நீ அவர்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பீராக. நீங்க சொன்னீங்க, நான் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இவர்களை பெருக செய்வீராக ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு நீங்கள் களி கூறுங்கள். ஆமேன்.